இது மகிமை நேரம். அன்புக்குரிய மகிமை டிவி நேயர்களே, இந்த நாளில் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் முழுவதும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா என்பதாக நம்ம தியானித்தோம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறதான நாமம் வல்லமையுள்ள தேவன். வல்லமையுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள காரியங்களை செய்கிறதுனால் அவருக்கு வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி பெயர் சூட்டப்பட்டது. ஆங்கிலத்தில் இதற்கு மைட்டி காட், ஹி இஸ் டூயிங் மைட்டி திங்ஸ். சாதாரண திங்ஸ் அல்ல, மைட்டி திங்ஸ், வல்லமையுள்ள காரியங்களை அவர் செய்கிறார். இப்போ வல்லமை என்றால் என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரியணும். வல்லமை அப்படின்னா செய்யக்கூடாததை கூட தடையின்றி செய்கிறது தான் வல்லமை. நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள் இருக்கும், அப்படிதானே? மனுஷராய் பிறந்த எல்லாருக்கும் செய்ய முடியாது, இதை என்னால் செய்ய முடியாது, இன்ன காரியத்தை என்னால் செஞ்சு முடிக்க முடியாது, இது எனக்கு ஒரு பெரிய மலை போன்ற ஒரு காரியம், இந்த காரியம் ஒரு பெரிய, இதை நான் செஞ்சால் கண்டிப்பாக முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அநேகருடைய சிந்தனையில் நிறைய காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் வல்லமை அப்படிங்கிறது அப்படிப்பட்ட காரியங்களையும் கூட எப்படி செய்வதா பாருங்க, தடையில்லாமல் செய்வது, விட்டு விட்டு செய்வதல்ல, தடையில்லாமல் ஒரே நேரத்தில் ஸ்ட்ராங்காக செய்கிறது தான் வல்லமை. நம்ம நிறைய நேரத்தில் பாடுறோம், வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. யாரிடத்துல அந்த வல்லமை நமக்கு வருகிறது? இந்த உலகத்துல பாலகனாய் பிறந்த அந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவ தான் நமக்கு அந்த வல்லமையை கொடுக்கிறார். பாருங்க, அவருக்கு யார் அந்த வல்லமையை கொடுத்தார் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் ரூபமாய் பிதாவின் இடத்திலிருந்து வந்தவர். பிதா பிறப்பின் வழியாக அவருக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். வல்லமையான காரியங்களை செய்வதற்கு வல்லமையை பிதா கொடுத்திருக்கிறார். பிதாவின் மகனாய் கன்னியின் வயிற்றிலே பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து அவர் வல்லமை செய்கிறதாய், வல்லமையுள்ள காரியங்களை தடையின்றி செய்கிறவராய் இருக்கிறபடினாலதான் அவருக்கு வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற பெயர் அவருக்கு கூட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய முகத்துல, சின்ன குழந்தையாய் பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துனுடைய முகத்துல ஒரு வல்லமை இருந்துச்சு, ஒரு பிரகாசம் இருந்துச்சு, ஒரு மகிமை இருந்துச்சு. சிறு வயது முதல், அவர் பிறந்தது முதல் அந்த வல்லமையினால், பிதாவினால் கொடுக்கப்பட்ட அந்த வல்லமையினால் அவர் நடத்தி கொண்டு வரப்பட்டார். இன்னைக்கு அந்த வல்லமை நமக்கும் அவசியம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த வல்லமை வைத்து நிறைய காரியங்களை செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். வேதாகமத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு, தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமையை கொடுத்த அந்த தேவன் தன்னுடைய வல்லமையினால, அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் தன்னுடைய வல்லமையினால என்னென்ன காரியங்களை செய்கிறாராம் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், செங்கடலை இரண்டாக மதில் போல பிளந்தவர். இன்னைக்கு நிறைய இடத்துல கடல் வற்றி போகிறது, நிறைய இடத்துல கடல் உள்வாங்குகிறது, கடல் என்ன செய்கிறது, நிறைய இடத்துல கடல் கொந்தளிக்கிறது, நிறைய இடங்கள்ல அநேக காரியங்கள், நீர்நிலைகள் வற்றி போகிறது. இதெல்லாம் உலகத்தால் செய்யப்படக்கூடிய காரியம். இதற்கெல்லாம் சயின்டிஃபிக், அறிவியல் ரீதியாக அநேக காரியங்கள், இந்த காரணத்தினால் இது இப்படி ஆகிறது. அன்னைக்கு கூட ஒரு கடல் பச்சையாய் சீனா தேசத்துல ஒரு அருவி மாறினதாக நம்ம செய்தியில வாசிக்க முடிந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் அறிவியல் ரீதியாக ஒரு காரணம் இருக்குது. ஆனா செங்கடல் சம்பவத்தை யோசிச்சு பாருங்க, ரெண்டு பக்கமும் செங்கடல் பிளந்து மதில் போல நின்றுச்சான். தண்ணிக்கு புவி விசை இருக்கிறது, மதில் போல எங்கேயாவது இருக்குமா? அப்படிப்பட்டவைகளை, செய்யக்கூடாதவைகளை கூட வல்லமையால் தடையின்றி செய்கிறதா அந்த ஆண்டவருடைய கிருபை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் கூட செங்கடல் போல ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். அந்த செங்கடல் அப்படிங்கிற இடத்த யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு சம்பவத்தை நமக்கு ஞாபகப்படுத்த முடியும். பிசாசு அவன் யோசிக்கிறான், இஸ்ரவேல் மக்கள் வருகிறாங்க, செங்கலுக்குள்ள அமர்ந்து போவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி பிசாசை தோற்கடித்தார். பார்வோனுடைய சேனையை தோற்கடித்தார். ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். எனவே இப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து பிறந்த அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய வல்லமையினால் காற்றையும் கடலையும் கட்டளையிட்டா. இன்னைக்கு நம்ம சொன்னா காற்று நிற்குதா, கடல் இருக்குதா? நிற்காது என்றால் தன்னுடைய வல்லமையினால் அவர் கட்டளையிட்டார்.
அநேகரை தன்னுடைய வல்லமை வெளிப்படும்படியாய் சொத்தமாக்கினார், தன்னுடைய வல்லமையை கொண்டு சொஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சுவிசேஷ வாக்கியங்கள் முழுவதும் நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் தான், அவரை தான் பிதாவானவர் நமக்கு இந்த உலகத்துல பிறக்கும்படியாய் செய்திருக்கிறார். பாருங்க எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம் பாருங்க. மனுஷரால் செய்யக்கூடாத காரியம் அநேகம் உண்டு, ஆனால் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது உண்டா? தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. மனுஷரால் கூடாததும் தேவனால் கூடும். நிறைய பேர் காரில் எழுதியிருப்பாங்க, வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். தேவன் என்னோடு இருக்கும்போது எல்லா காரியங்களும் நடக்கும். எப்படி? அவருடைய வல்லமை நம்மோடு இருக்கும்போது, அவருடைய வல்லமையின் மூலமாய் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். மத்தேயு 28வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுது, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும், காற்று, கடல், நோய், வியாதி, எல்லாவற்றையும் அதட்டத்தக்கதாக, எல்லாவற்றையும் மாற்றத்தக்கதாக, மனுஷருடைய இருதயம் போன்ற எல்லா காரியங்களையும் மாற்றத்தக்கதாக அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த வல்லமை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீங்களா? லூக்கா 1வது அதிகாரம் 49வது வசனத்துல நம்ம படிக்கிறோம், வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தாராம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வல்லமையினால் மகிமைக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும், கனத்திற்குரிய காரியங்கள், உயர்வுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய வல்லமையை கொண்டு செய்ய போகிறார். இன்னைக்கு அவரிடத்துல, ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு தாங்க, இன்னும் உம்முடைய வல்லமை நான் நிரப்புங்க, மாம்சமான யாவர் மேலும் இந்த கடைசி காலத்துல என்னுடைய ஆவியை வல்லமையை ஊற்றுவேன் என்று சொன்னீர்களே, உம்முடைய வல்லமையை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டு கொண்டிருக்கிறீங்க? நம்ம இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் எல்லா இடங்கள்லையும் விளக்குகள் இருக்கும், எல்லாருடைய வீடுகளும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும், கேரல் சத்தம் நம்ம காதுகளில் தொனிக்கும், எல்லாம் நம்ம ஒரு சந்தோஷமா இந்த மாதம் முழுவதும் ஒரு உற்சாகத்துல நம்ம நடத்தி கொண்டு இருக்கோம். அந்த உற்சாகத்தோடு கூட ஆண்டவருடைய வல்லமையும் நமக்கு வேண்டும், அந்த வல்லமையும் நம்ம நடத்த வேண்டும். நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், நான் ரொம்ப அற்பமா இருக்கிறேனே, நான் ரொம்ப சின்னவனா இருக்கிறேனே, நான் படிக்கலையே, எனக்கு பைபிள் கூட படிக்க தெரியாது, எனக்கு ஜெபிக்க கூட தெரியாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். அப்ப எனக்கு எப்படி ஆண்டவர் இறங்குவார், எனக்கு எப்படி அந்த வல்லமையை கொடுப்பார்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவருடைய வல்லமை அனுபவிக்கணும்னா ஒரு பெரிய எக்ஸ்ட்ரா கிராஜுவேஷன், உங்களுக்கு பெரிய படிப்போ, மேற்படிப்போ, அதிகப்படியான படிப்போ, இல்லை நீங்கள் உயர்ந்தவராகவோ எப்படிப்பட்டவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சங்கீதம் 8வது அதிகாரம் 2வது வசனம், 8வது சங்கீதம் 2வது வசனத்துல, பாலகர் வாயினாலும் குழந்தைகள் வாயினாலும் உம்முடைய வல்லமையை விளங்க செய்யும். யார் பாலகர்? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சின்னவங்க, சிறியவங்க, அவங்க மூலமா கூட கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க செய்வாரா? இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் கூட வல்லமையை விளங்க செய்யும்படியாய் வந்திருக்கிறார். மனுஷரால் கூடாத காரியம் அநேகம் இருக்கலாம். மனுஷரை நம்பி நம்பி ஏமாந்து போயிட்டீங்களா? மனுஷரை நம்பி, டாக்டரை நம்பி மருந்தை நம்பி இருக்கிறீங்களா? எதையும் நம்பாதீங்க. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால இந்த மாத்திரை எனக்கு சுகத்தை கொடுக்கட்டும் சொல்லி ஜோம் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க, அந்த மாத்திரை உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கரம் நம்மை தொட்டு அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படும் போது அவருடைய வல்லமை நம்ம தாங்கும். நீங்க பெரிய ஆளா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிறியவனை அவர் கண்ணோக்குகிறார், அவர் பாலகரை அவர் கண்ணோக்குகிறார். எனவே இந்த நேரத்துல இந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு தரும்படியா சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த வல்லமையை நீங்கள் காணுங்கள், இந்த வல்லமையை நீங்கள் ஆசையுங்கள், இந்த வல்லமைக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள். ஜெபம் பண்ணுகிறவன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறான், ஜெபம் பண்ணுகிறவன் ஜெயிக்கிறவனாய் மாறுகிறான். வல்லமையோடு கூட நீங்க ஜெபிக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. இந்த குழந்தை இயேசு இந்த வல்லமையுள்ள தேவனாய் உங்களுடைய வீட்டுல இன்னைக்கு பிறந்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கும்படியா இந்த நாளை நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்க சுவாமி. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்க வல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தை குறித்து நாங்கள் இன்னைக்கு தியானிச்சோம். ஆண்டவருடைய வல்லமையின் வழியாய் தகப்பனே எல்லா காரியங்களும் நீங்க செஞ்சீங்க. ஆண்டவரே, செங்கடலை பிளந்தீங்க. இசப்பா,
அநேக காரியங்களை சொஸ்தமாக்குனீங்க, காற்றையும் கடலையும் அதட்டுனீங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் வழியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு வல்லமை தேவைப்படுது சுவாமி. அந்த வல்லமை அவங்களுக்கு நீர் கொடுங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய வல்லமை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வெறுமையான இடங்கள் எல்லாம் உங்களுடைய வல்லமையினால் நிரப்பப்படட்டும் இயேசப்பா. உங்களுடைய வல்லமையினால் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தில் உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்க வல்லவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. எல்லா இல்லங்களிலும் கிறிஸ்துமஸ் காலத்தின் சந்தோஷங்கள் பெருகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.